எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போற ரெசிபி கருவேப்பிலை மிளகு ஸ்குவிட். இது வந்து ஒரு நொடியில செய்யக்கூடிய ரெசிபிங்க. இஃப் யூ ஹேவ் த ஃபிஷ் ரெடி. இதுக்கு தேவையான பொருட்கள் அண்ட் செய்முறை பார்த்துக்கலாம். 250 கிராம் ஸ்குவிட் எடுத்திருக்கேன். கடையிலேயே வந்து அந்த தோலெல்லாம் உச்சி க்ளீன் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வாஷ் பண்ணி ரிங்காக கட் பண்ணி வச்சுக்கணும். ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி இது செப்பரேட்டாக ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன். 10 பூண்டு பொடியாக நறுக்கியிருக்கேன். 2 இனுக்கு கருவேப்பிலை தேவைப்படும். மசாலாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் அண்ட் 2 இனுக்கு கருவேப்பிலை திருப்பியும் தேவைப்படும். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் மைதா தேவைப்படும் அண்ட் கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். இப்போ என்ன பண்ண போறேன்னா, ஒரு சின்ன தாளிப்பு சட்டியில் வந்து மீடியம் ஃப்ளேமில் அந்த மிளகு, சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். ரொம்பவே ஸ்லோ ஃப்ளேமில் இது ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இந்த சீரகம் அண்ட் மிளகு வந்து தீஞ்சிடுச்சுன்னா கசப்பு தட்டும். ஸோ பார்த்து நீங்கள் வந்து நிதானமாக இது வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆன பிற்பாடு எடுத்து ஒரு அம்மிக்கல்ல போட்டு நல்லா இடிச்சிடுங்க. ஒரு பொடியாக பண்ணிக்கோங்க. கோர்ஸ் பவுடராக இதை நம்ம வந்து இடித்து எடுத்துக்கணும். ஒரு மார்டர் அண்ட் பெசல் இல்லைன்னா அம்மியை வச்சு நீங்கள் நல்லா இதை இடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து அபவுட் 1 or 1.5 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் பவுடர் இருக்கும். இப்போ இந்த ஸ்குவிட் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்குவிட்ல 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்க்குறோங்க. இது கண்டிப்பாக நீங்கள் ஐபால் பண்ணி தான் இது நீங்கள் சேர்க்கணும். ஏன்னா ஸ்குவிட்ல வந்து நிறைய மாய்ஸ்சர் இருக்கும். அண்ட் உப்பு, பெப்பர் பவுடர் அண்ட் கொஞ்சமாக நம்ம வந்து அந்த கார்ன்ஃப்ளவர் சேர்க்கணும். சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். ஸ்குவிட்ல வந்து நிறைய மாய்ஸ்சர் இருக்க தொட்டு கொஞ்சம் அதிகமாக மைதா பிடிக்கலாம். ஸோ நீங்கள் அதை பார்த்து நல்லா சேர்த்துருங்க. அந்த ஸ்குவிட் மேலே க்ளீனாக அந்த மைதா இருக்கணும், நல்லா கவர் ஆயிருக்கணும் மைதா. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸ்குவிட் மேலேருந்து மைதா இல்லைனாக்கா அது வந்து ஸ்குவிட் நம்ம வறுக்கிறப்ப வெடியும். ஸோ ஆனமட்டுக்கும் நல்லா நல்லா வந்து கோட்டிங் இருக்கணும். அந்த ஸ்குவிட் மேலே வந்து நல்லா அந்த மைதா கோட்டிங் இருக்கணும். அப்போ தான் அது வெடியாது எண்ணெயில் நம்ம சேர்த்தோம்னா. நான் வந்து ஒரு ஆயில் கொஞ்சமாக விட்டு அந்த தாளிப்பு சட்டிலேயே நான் அது வந்து வறுத்து எடுக்கிறேங்க. நீங்கள் கொஞ்சம் பெரிய கடாயாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா ஸ்குவிட் வந்து நல்லாவே வெடியும். ஸோ ஆனமட்டுக்கும் ஒரு பெரிய கடாயிலே நீங்கள் எண்ணெய் போட்டு நீங்கள் வறுத்து எடுத்துடுங்க. ஜஸ்ட் 1 மினிட்குள்ளே இந்த ஸ்குவிட் வந்து க்ளீனாக வறுத்துடுங்க. அண்ட் ரொம்பவே பார்த்து இதை வறுக்கணும். நீங்கள் நிறைய வறுத்துட்டிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். வந்து ஒரு கடாயில் நீங்கள் வந்து அந்த ஸ்குவிட்டை நல்லா வறுத்து எண்ணெய்லாம் பேப்பர் டவலில் இருக்க விட்டுட்டு அது ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். அதில் வந்து வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணியிருக்கேன். அதோடவே அந்த மசாலா பொடியும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். பாருங்கள், எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து அந்த ஸ்குவிட் போட்டு நம்ம டாஸ் பண்ணுறப்போ அந்த பச்சை வாடெல்லாம் இருக்காது. இந்த ரெசிபி இன் டீட்டெயில் என்னோட பிளாக்ல இருக்குங்க. பிளாக் லிங்க் வந்து நான் அபவுட் பார் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அட் த சேம் டைம் என்னோட ஃபேஸ்புக் ஃபேன் பேஜும் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நான் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் என்னோட ஃபேஸ்புக் கூட ஃபாலோ பண்ணுங்கள். ஃபார் ரெஸ்டாரண்ட் ரிவ்யூஸ் நான் ஆல்வேஸ் ஐ போஸ்டட் ஆன் ஜொமேட்டோ ஃபர்ஸ்ட். ஸோ நீங்கள் ஜொமேட்டோ கூட நீங்கள் வந்து வியூ பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்குவிட்டை சேர்த்து நல்லா ஒரு டாஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்குவிட் ரெடி ஆயிடுச்சு. மேலே லைன் புரிஞ்சு நம்ம இது சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். சால்ட், தேவையான அளவு சால்ட் அண்ட் பெப்பர் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஸ்குவிட்ல ஆல்ரெடி இருக்குது. கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சால்ட் அண்ட் பெப்பர் வந்து கொஞ்சமாக அதிகமாக மேலே தூவி இது வந்து நல்லா டாஸ் பண்ணி இது சர்வ் பண்ணிட வேண்டியதாங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்க. இது நீங்கள் நிறையெல்லாம் வறுக்க போகாதீங்க. ஸ்குவிட் ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ ஜஸ்ட் ஒரு டாஸ் பண்ணி சர்வ் பண்ணிடுங்க. நான் இது சர்வ் பண்ணிட்டேங்க. நான் இது வச்சு சர்வ் பண்ணிட்டேன். சூப்பராக இருந்தது, க்ரன்ச்சியாக இருந்தது. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. கண்டிப்பாக தம்ஸ் அப் கொடுங்க. அடுத்த புதிய ரெசிபியோட உங்களுக்கு திருப்பியும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.